மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு சார், ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியில் சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். துலா ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. துலா ராசி என்பவர்களுக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். ஒரு துலா ராசி என்பவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு ஏமாறுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப அதிகமாக மெனக்கெட்டு கடைசியில் நஷ்டப்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த நஷ்டம் எதனால் அப்படின்னு நிறைய பேர் பார்க்கறது இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. ஒன்று, நிறைய துளாராசி என்பவர்கள் என்னென்னா லாபம் இல்லாத தொழிலை செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் எப்போவுமே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, துளாராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, முக்கியமாக என்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ அதை பண்ணாமல் தவறான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இதெல்லாம் ஏன் சார் நடக்குது, எனக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு சார், ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியில் சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் என்னென்னா, உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினையின் காரணமாக ஏதாவது ஒரு பாதிப்புகளை தொழிலில் சந்திப்பீங்க. அதை எல்லாமே பார்த்து தெரிந்து கொண்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அது நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு பிரசன்னம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை நான் ஏதாவது வேறு பிஸ்னஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன், அது எனக்கு லாபம் கொடுக்குமான்னு பார்த்து செய்யலாம், இல்லை ஏதாவது வாழ்க்கையில் மாற்றக்கூடிய விஷயங்கள் நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. துலா ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படி யோசிங்க. வேறு எதுவும் தேவை, ரொம்ப சிம்பிளாக யோசிங்க, கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை பெறக்கூடிய நேரம். இன்னொன்று என்னென்னா, ஒரே ஒரு விஷயம், துளாராசி என்பது எல்லாருமே ஒரே தொழிலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்யக்கூடிய துளாராசி என்பது ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல லாபம் கம்மியாகிடுச்சு, ஒரு இடத்துல அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் பெருசாக தெரியாது, அது ஒரு பேலன்ஸ்டாக போயிடும். நீங்கள் ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் வேறு ஏதாவது தொழிலை ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷம் ரொம்ப நேரம் நல்லா இருக்குது. எங்கே சார் காசு இல்லை சார், கடன் கேட்குறதுல எல்லா பிரச்சனையும் இருந்தால் கூட அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். முயற்சி செய்வது சிறப்பு. அதேமாதிரி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எங்கள் அம்மாவுக்காக இருக்கேன், அப்பாவுக்காக இருக்கேன், நான் வெளியூரில் வேலை கிடச்சிது, வெளிநாட்டில் வேலை கிடச்சின்னு சொல்லிட்டு கடைசியில் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் மனைவி சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும், கணவர் சந்தோஷமாக இருக்குன்னா வெளிநாடு வாய்ப்புகளை தேடுங்க. வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான வழிகளை பாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக துளாராசி என்பது கொடுக்கும். அது இந்த வருஷம் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும், வாய்ப்புகள் வரும், மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். வேலை இல்லாதவங்க கவலையப்படாதீங்க, வேலை கிடைச்சிரும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும், வேலை மாற்றம் உறுதியாக நடக்கும், அதில் எந்த தொந்தரவும் வராது. அதே போல் இந்த வருஷம் துலா ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்குது. அதுமாரி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி பேங்க்கில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஜிஆர்இ, டோஃபல், யூபிஎஸ்சி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு சிஏ எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி
நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு எதிர்காலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையப்போது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே துளாராசியில் யாராவது அரசியலில் இருக்கீங்கன்னா அவங்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த வருஷம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான வருஷம். அது 100 ரூபா சேமிப்புலேருந்து 1000 ரூபாலேருந்து லட்சம் வரைக்கும் சேமிப்புக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். இல்லை சார் நான் அப்படி தான் சார் இது வரைக்கும் சேமிப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் துளாராசி அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. என்ன இருக்குது லைஃப், அப்படியே வந்த பணத்தை செலவு பண்ணும், அப்படியே இருப்போன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. நம்ம 4 பேர் மாதிரி புத்திசாலியாக எல்லாம் போயிட்டோமே, என் தம்பிலாம் பயங்கரமாக இருக்கான் சார், எங்கள் அண்ணெல்லாம் நல்லா சேமிச்சிட்டார் சார், என் அக்கா சேமிச்சிட்டார் சார், நான் தான் எதுவுமே பண்ணாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வருஷம் அந்த பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான வருடமாக. அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 100 ரூபா டெபாசிட் பண்ணுங்கள், 1000 ரூபா டெபாசிட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, எஸ்ஐபியில் போடுங்க. இல்லை ஏதாவது கொஞ்சம் அதிகமாக காசு இருந்தால் ஒரு 1/2 கிராம் தங்கம் வாங்க முடியுமா பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா துளாராசி என்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். பூர்வீக சொத்து கிடைக்கும், அதன் மூலமாக பல பிரச்சனைகளை தீர்க்கலாம். பூர்வீக சொத்தில் இருந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே குறையும். அடிதடி தகராறுனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு குறையும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பணம் சம்பந்தமான கேஸ் போயிட்டு இருக்கு துளாராசி என்பது, அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். திருமணம் கைகூடக்கூடிய நேரம், குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம், இது மாதிரி பலவிதமான நன்மைகள் 2026ஆம் ஆண்டில் கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் துளாராசி என்பவர்கள் அது மாதிரி இல்லாமல் சில மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும். நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் PDFல இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்க கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.